வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்தி அமெரிக்க ராணுவம் அதிரடியா சிறையில அடைத்த நிலையில அந்நாட்டுடைய இடைக்கால அதிபரா டெல்சி பதவி ஏற்றுக்கொண்டிருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவை நிலையான நம்பிக்கையான ஆட்சியின் கையில ஒப்படைக்கும் வரைக்கும் அமெரிக்கா நிர்வாகம் செய்யும்னு வெனிசுலா கச்சா எண்ணெய் வளங்களை பாதுகாக்க ராணுவ களத்துல நிறுத்தப்படும்னு தெரிவித்தாரு. அமெரிக்க ராணுவம் வெனிசுலா நாட்டுல அதிரடியா நுழைந்து ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு நடத்திய அதிரடி தாக்குதல்ல வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டாரு. அவர் வெனிசுலா நாட்டில இருந்து வெளியேற்றப்பட்டு நியூயார்க் நகர்ல பூமியுடைய நகரம்னு அழைக்கப்படுற புரோக்லின் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காரு. நிக்கோலஸ் மதுராவுக்கு எதிரான வழக்க மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ள நீதிமன்றம் அன்றைய தினம் மதுரோவை ஆஜராகவும் உத்தரவு பிறப்பித்திருக்கு. இதற்கிடையில துணை அதிபர் டெல்சி இடைக்கால அதிபரா நியமித்து அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் அறிவித்தது. இதனை அடுத்து அவர் வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபரா நாடாளுமன்ற கட்டடத்துல பதவியேற்றுக் கொண்டாரு. ரோட்ரிக்ஸ்க்கு அவரது சகோதரரும் தேசிய சட்டமன்ற தலைவருமான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் பதவி பிரமாணம் செய்து வச்சாரு.